ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது M2 TNPSC சேனல். நான் உங்களோட ராஜ் பேசிகிட்டு இருக்கேன். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 கமிட்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த 11 கமிட்டிக்கான அந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேலே வந்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? பார்க்காதவங்க, ஓகேவா? இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய மொத்தம் 23 கமிட்டி வந்து இருக்குது. அதில் 11 கமிட்டி வந்து முடிச்சாச்சு. நம்ம மீதி இருக்க கமிட்டி இனிமேல் நம்ம பார்ப்போம். 12ஆவதாக வந்து பார்க்கக்கூடியது வந்து சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறது பார்க்கணும். இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1964 வந்து இந்தியாவில் ஊழலை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த குழு, சரிங்களா? பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வந்து இருந்திருப்பார், அப்போதைய பிரதமராக. அவர் வந்து அமைச்சிருந்திருப்பார் இந்த குழுவை. கே சந்தானம் அப்படிங்கிறவங்களோட தலைமையில் வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. இவங்களோட அறிக்கை அப்படிங்கிறது 1964 வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிறது சமர்ப்பிக்கப்படுது. மொத்தம் வந்து 137 பரிந்துரை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறவங்க. இந்த அறிக்கையோட முக்கிய அம்சமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஆய்வு செய்யணும். தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது வந்து இவ்வளோ இந்த கையெழுத்து போடணும் அப்படின்னா இவ்வளோ காசு அமௌண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து ஆய்வு பண்ணணும் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் ஊழலை வந்து எப்படி வந்து அடையாளம் வந்து காணலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, ஓகே, ஊழல் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குண்டான காரணம் என்ன, அதையுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட அறிக்கை அப்படிங்கிறது சமர்ப்பித்தாங்க, ஓகேவா? அதுக்கடுத்து அந்த ஊழலை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க இந்த சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறவங்க, ஓகேவா? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரி மற்ற அமைப்பெல்லாம் வந்து இருக்கும், சரிங்களா? அந்த ஆட்களை வந்து எடுக்கிறதுக்காக அரசு பணியில் ஆட்கள் எடுக்கிறதுக்கு அமைப்பு இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, நேர்மை ஆகியவற்றை உறுதி செய்ய இந்த குழுவோட பரிந்துரை அப்படிங்கிறது மறைமுகமாக வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து டங்கா குழு. டங்கா குழு அப்படிங்கிறது 2010 வந்து போட்டிருந்துருப்பாங்க. இது முழுக்க அந்த தேர்தல் சம்மந்தப்பட்டது, சரிங்களா? தேர்தலோட சட்டங்களாக இருக்கட்டும், தேர்தலோட சீர்திருத்தம், இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக போடப்பட்டது தான் இந்த டங்கா கமிட்டி. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். அடுத்து இந்திரஜித் குப்தா குழு வந்து பார்க்கலாம், சரிங்களா? இந்த இந்திரஜித் குப்தா அப்படிங்கிறவங்க மாநில தேர்தல் நிதியுதவி குழுவோட தலைவராக வந்து இருந்திருப்பார். 1998 மே மாதம் அனைத்து கட்சி மாநாட்டின் மூலம், சரிங்களா? ஒரு கட்சி, எல்லா கட்சியுமே வந்து கூப்பிடுறாங்க, ஒரு மாநாட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. 1998 கூப்பிட்டுட்டு ஒரு 8 பேரை கொண்ட குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைக்கிறாங்க. இதெல்லாம் கூற்று காரணம்லாம் கேட்பாங்க, சரிங்களா? எத்தனை பேர் வந்து இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இது ஒரு மாநிலங்களவை குழு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படிங்கிறது இது மாநிலங்களவை குழு, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தங்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாலும் நம்ம இந்திரஜித் குப்தா கமிட்டி தான், இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமாக தேர்தலுக்கான அரசு தொகை வசதியை, ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், அந்த கட்சிக்கு வந்து ஒரு லிமிட்டடான அந்த ஃபண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துருக்கும். அதுக்காக வந்து அமைக்கப்பட்ட குழு தான் இந்த இது, சரிங்களா? இந்த குழு தன்னோட அறிக்கையை வந்து 1998 வந்து சமர்ப்பித்தாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே, இவங்க என்ன முக்கியமாக பரிந்துரைச்சாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இப்போ தேர்தலில் வந்து தேர்தல்களில் பணத்தின் செல்வாக்கை குறைக்க அரசாங்கத்திடமிருந்து வரம்பான ஒரு நிதியுதவி வந்து வாங்கிக்கணும், சரிங்களா? இப்போ தேர்தலுக்கு இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணாமல் ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கட்சிக்கு இவ்வளோ ஒரு லிமிட்டடான ஃபண்டு வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அப்படிங்கிறது கொடுத்துச்சு, சரிங்களா? அரசியல் கட்சிகள் மீது கட்டுப்பாடு. எல்லா அரசியல் கட்சியும் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னும், அவங்க எவ்வளோ வந்து நிதி வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற கணக்கை வெளிப்படையாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, தேர்தலில் சீர்திருத்தம் அது ஏதாவது வந்து சொன்னாங்களா அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து பயன்படுத்தணும், அதான் EVM மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதை வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து நோட்டாவை வந்து அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லியிருந்திருக்காங்க. இந்த நன் ஆஃப் த எபவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் இல்லையா, அதுதான் இந்த நன் ஆஃப் த எபவ் அப்படிங்கிறது. இந்த நோட்டா அப்படிங்கிறது எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ தற்போதைய நிலை இவங்க சமர்ப்பித்த ஒரு அறிக்கையினால் தற்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சில பரிந்துரைகள் வந்து அமல்படுத்திட்டாங்க, ஆனால் பல பரிந்துரைகள், நிறைய பரிந்துரை அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே வந்து அமல்படுத்தாமல் தான் இருக்குது. இந்திய தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரையும் வந்து நடந்த வண்ணமாகவே தான் இருக்குது அப்படின்ட்டும் வந்து சொல்கிறாங்க. அடுத்து NN ஓரா கமிட்டி அப்படிங்கிறது பார்க்கணும். இந்திய அரசால் முன்னாள் உள்துறை செயலாளர் NN ஓரா தலைமையில் இந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழுவோட முக்கிய பணியாக வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா
குற்றவாளி வந்து நம்மளோட இந்திய அரசியலில் வந்து தலையிடுறது, அப்புறம் அரசியல்வாதி கூட வந்து தொடர்பு வச்சுருக்கவங்க, அப்புறம் அந்த அதிகாரம் அதிகமாக படைச்சவங்க கிட்ட வந்து அந்த குற்றவாளிகள் தொடர்பு வச்சுருக்காங்களே, இவங்களை எல்லாத்தையுமே வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட குழு தான் இந்த என்என் ஓரா கமிட்டி அப்படிங்கிறது. இவங்களோட அறிக்கை வந்து அக்டோபர் 1993 வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இதை வந்து ஓரா அறிக்கை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா, ஓரா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலிலும் நிர்வாகத்துறையிலும் ஊழல் மற்றும் குற்றச்செயல்கள் எப்படி வந்து ஊடுருவுது அப்படிங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டினது இந்த குழு தான், என்என் ஓரா குழு. ஓகேங்களா, அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சூழல்களில் இடம்பெற்றுள்ளனர் என்பதை காட்டியது. இந்த அரசியல்வாதிகளும் அப்புறம் வந்து அதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்து ஒரு சில குற்ற செயல்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சில இதெல்லாம் வந்து காமிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட நோக்கம் குற்றவியல் குழுக்களின் செல்வாக்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுப்படுத்தணும். அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்புகளில் தூய்மை உறுதி வந்து செய்யணும். அதில் அந்த குற்றவாளிகள் எல்லாமே அந்த ஊழலில் ஈடுபடுறது, அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுறது இதெல்லாமே குறைச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த அரசியல் அப்புறம் அதனோட நிர்வாகம் இதெல்லாமே வந்து தூய்மை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்திய அரசியல் அமைப்பில் நேர்மை மற்றும் ஒழுக்கத்தை நிலைநிறுத்த பரிந்துரைகள் வந்து வழங்குச்சு எந்த குழு, என்என் ஓரா கமிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இவங்களோட அறிக்கை அப்படிங்கிறது இந்தியாவில் ஊழல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒரு திருப்புமுனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தினேஷ் கோஸ்வாமி குழு வந்து பார்க்கலாம். 1990ஆம் ஆண்டு தேர்தல் சீர்திருத்தங்களை ஆய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த தினேஷ் கோஸ்வாமி குழு அப்படிங்கிறது. இதோட முக்கிய நோக்கமாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த குழுவோட முக்கிய நோக்கம் அந்த தேர்தல் சீர்திருத்தத்தை நோக்கி தான் வந்து இருக்குது. ஓகேவா, இவங்க என்ன பரிந்துரைச்சாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகளுக்கு அரசு நிதியுதவி வழங்க பரிந்துரைச்சது. எப்படி நம்ம வந்து முன்ன பார்த்தோமோ அதே தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லிமிட்டட் ஃபண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்தில் ஒரு கமிட்டியை பார்த்தோம் இல்லையா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசு வந்து நிதியுதவி வந்து வழங்கணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரே ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறவங்க 2 தொகுதிகளுக்கு மேல் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிந்துரை அப்படிங்கிறது தினேஷ் கோஸ்வாமி குழு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜேபி குழு அப்படி இல்லைனா தார்குந்த் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்து அமைச்சாங்க அப்படின்னா 1974ஆம் ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் தேர்தல் சீர்திருத்தங்களை ஆய்வு செய்கிறதுக்காக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த குழு வந்து நியமித்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த குழு யாரோட தலைமையில் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா விஎம் தார்குண்ட் அப்படிங்கிறவங்களோட தலைமையில் வந்து செயல்பட்டுச்சு. அதனால தான் வந்து இதை தார்குண்ட் குழு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதை தான் வந்து ஜேபி குழு அப்படின்னு சொல்லுவாங்க, தார்குண்டே குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து இவங்களோட அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 1975 வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இவங்களோட முக்கிய பரிந்துரையாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த வாக்களிக்கக்கூடிய வயது அப்படிங்கிறது 18 வயசாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன குழு யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஜேபி குழு அப்படி இல்லைனா தார்குண்டே குழு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதனோட அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா, 61st அமெண்ட்மெண்ட்டு 1988 அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு 21 வயசாக இருந்த அந்த ஓட் போடக்கூடிய உரிமையை 18 வயசாக வந்து மாற்றிருந்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குழு தான் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா, இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தார்குண்டே அப்படிங்கிறவர் இந்தியாவோட குடிமை சுதந்திர இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து வெங்கடாச்சலய கமிட்டி வந்து பார்க்கலாம். வெங்கடாச்சலய கமிட்டி அப்படிங்கிறது 2000 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான முன்னணி நிபுணராக இருக்கக்கூடிய எம்என் வெங்கடாச்சலயாவோட தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, 2004 இந்தியாவின் 2வது உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் விருது அப்படிங்கிறது இவர் பெற்றிருந்திருப்பார். 1993 மற்றும் 94 அந்த காலகட்டத்தில் இந்தியாவோட 25வது தலைமை நீதிபதியாக வந்து பணியாற்றிருந்திருப்பார். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1996 to 1998 இந்த 2 வருஷம் வந்து இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவராக வந்து இருந்திருப்பார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, இயர் வித் டேட்டோட சொல்லுங்கள். சரிங்களா, அடுத்து பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக அப்படின்னா மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசு அப்படிங்கிறது அமைச்சிருக்கும். எப்போ அந்த 2000 அப்போ வந்து நீதியரசராக இருந்த எம்என் வெங்கடாச்சலயா அப்படிங்கிறவரோட தலைமையில் போடப்பட்ட குழு தான் இந்த குழு. இது எதுக்கு அப்படின்னா நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கொஞ்சம் ஆராயத்துக்கு தான் ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ரிவ்யூன்னு என்னது, அதை வந்து
மதிப்பாய்வு அப்படிங்கிறது பண்ணணும். எப்படி வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது, நம்ம என்னென்ன வந்து பரிந்துரை அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த குழு. இந்த குழு அமைச்சதுனால பல சீர்திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து பூஞ்சி குழு வந்து பார்க்கலாம். இந்த பூஞ்சி குழு அப்படிங்கிறது 2007 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமைச்ச குழு தான் இந்த பூஞ்சி குழு. உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியான மதன் மோகன் பூஞ்சி அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து அமைக்கப்பட்ட குழு தான் இது. இந்த குழுவில் மொத்தம் 3 நிபுணர்கள் அப்புறம் ஒரு செயலர் வந்து இருந்திருப்பாங்க. இவங்களோட அறிக்கை அப்படிங்கிறது 2010 வந்து சமர்ப்பிச்சாங்க. இவங்களோட அறிக்கையில் முக்கியமானது நம்ம பார்க்கலாம். மாநில ஆளுநர் தொடர்பான பரிந்துரை வந்து கொடுத்துருக்காங்க. மாநில ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பதவி காலத்துக்கு, சரிங்களா, அவங்க வந்து நியமிக்கப்படணும், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து அவங்க நியமிக்கப்படணும் அப்படின்னும், குடியரசுத் தலைவரை வந்து எப்படி வந்து பதவி நீக்கம் வந்து நாடாளுமன்றம் மூலியமா பண்ணுறாங்களோ அதே மாதிரியே ஆளுநரையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாடாளுமன்றம் மூலியமா பதவி நீக்க தீர்மானம் அப்படிங்கிறது நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா. குடியரசுத் தலைவர் ஆட்சியின்மை தொடர்பான பரிந்துரைகள் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வந்து நடக்குது அப்படின்னா, அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்குது அப்படின்னா, அந்த பகுதிக்கு மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்துங்க. நீங்கள் தேவையில்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பகுதி ஒன்று பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. மாநிலம் முழுசாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இதுக்காக ஆர்டிகல் 355 ஆர்டிகல் 356 இந்த 2 ஆர்டிக்கலையுமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து இந்த மதக்கலவரம் தொடர்பான பரிந்துரையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் எங்கேயாவது ஒரு மதக்கலவரம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா மாநில அரசுக்கிட்ட நீங்கள் ஒப்புதலே வாங்க தேவையில்ல. யார் வாங்க தேவையில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாநில அரசுக்கிட்டலாம் அதை கேட்காதீங்க. மதக்கலவரம் நடந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதை நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியுமோ நீங்கள் அதை பண்ணிடுங்க அப்படின்னு வந்து இந்த குழு அப்படிங்கிறது பரிந்துரை அப்படிங்கிறது கொடுக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிந்துரை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சர்க்காரிய கமிட்டி. இந்த சர்க்காரிய கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து நியமிச்சிருக்கும் 1983. சரிங்களா. நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு தான் இது. இதில் உறுப்பினர்கள் வந்து P சிவராமன், முனைவர் RSS சென் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் வந்து 5 வருஷம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 247 பரிந்துரை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் 180 பரிந்துரை அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா. நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க 1990 மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இது என்ன சொல்லுது அப்படின்னா அரசமைப்பின் உறுப்பு 263B, அதுக்கடுத்து 263C, இதில் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், பணிகளை வந்து செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இந்த மாநிலங்களுக்கு இடையான குழுவுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாநிலங்களோட பொதுநலனை கருதி தான் என்ன பண்ணணும், பரிந்துரை அப்படிங்கிறது வழங்கணும் அப்படின்னும். அப்புறம் உறுப்பு 263A அதான் ஆ அப்படின்ட்டுருக்கு, ஆவின் அதிகாரம் வழங்கக்கூடாது. அப்போ இது என்ன சொல்லுது, 263A என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா. அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட, மாநிலங்களுக்கு இடையான குழுக்கிட்ட போய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து நிரந்தர மற்றும் சுயாட்சி பெற்ற செயலகம் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு இடையான குழுவுக்கு வந்து ஏற்படுத்தப்படணும். ஒரு நிரந்தரமாக ஒரு செயலகம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். யாருக்காக, மாநிலங்களுக்கு இடையான ஒரு குழுவுக்கு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசமைப்பின் உறுப்பு 356 பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மிகுந்த கவனத்தோடு வந்து பயன்படுத்தணும். இது வந்து ஒரு கடைசி ஆயுதமாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு உண்டான நீங்கள் மாற்று வழியை வந்து அதிகமாக வந்து யோசிக்கணும். இந்த 356 உடனே எடுத்தோன்னே போட்டக்கூடாது. அதுக்கான மாற்று வழியை வந்து யோசிக்கணும். எந்த மாற்று வழியும் இல்லையா, நீங்கள் 356 வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலத்தோட அரசமைப்பு முழுசாக வந்து சீர்குலைஞ்சு போணுச்சு அப்படின்னா மட்டும் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 356 பரிந்துரையை வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆளுநர் தொடர்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் பதவியை வந்து ரத்து செய்ய வேண்டுகின்ற கருத்தை வந்து நிராகரிச்சது. சரிங்களா. ஒரு சில இது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆளுநர் பதவியை ரத்து பண்ணிடுங்க, எதுக்கு வந்து ஆளுநர் பதவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட கருத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நிராகரித்தாங்க. இந்த அரசியல் கட்சிகள் என்ன சொன்னிச்சு அப்படின்னா ஆளுநரை நியமிக்கும் போது அந்த சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிந்துரை வந்து கேளுங்க, நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து நியமிங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த குழு அப்படிங்கிறது நிராகரிச்சது. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து கூட்டாட்சி முறை சரியாக செயல்பட அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிந்துரை. ஓகேங்களா. நம்ம இந்தியாவோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட
ஒரு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஆளுநராக நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு அப்படிங்கிறது பரிந்துரை செஞ்சுச்சு. அடுத்து, மத்தியிலும் மாநிலத்திலும் வெவ்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தால் மத்திய ஆளும் கட்சியின் தலைவர்களை அந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ சப்போஸ் மத்தியிலும் மாநிலத்திலும் வெவ்வேறு கட்சி வந்து ஆட்சி பண்ணுது அப்படின்னா, அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இருக்காங்களா, அவங்களோட தலைவர்களை, சரிங்களா, இங்கே மாநிலத்தோட ஆளுநராக நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிந்துரை கொடுத்தது. இது வந்து ரொம்ப முக்கியம். மொழி சம்மந்தமாக வந்து பரிந்துரை கொடுத்துருக்காங்க. மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மும்மொழி கொள்கை மூலிமா தேசிய ஒற்றுமையை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ராஜமன்னார் கமிட்டி வந்து பார்க்கலாம். இந்த ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்களோட பரிந்துரை அப்படிங்கிறது நம்மளோட கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது போட்டது, சரிங்களா. சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியான PV ராஜமன்னார், அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய முனைவர் A லட்சுமணசாமி, ஆந்திர உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி முனைவர் P சந்திரரெட்டி அப்படிங்கிறவங்களால் உருவாக்கப்பட்ட குழு தான் இந்த ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிறது. தங்களோட பரிந்துரை அப்படிங்கிறது 1971 வந்து சமர்ப்பிக்கிறாங்க. சுயாட்சி வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து சொல்லலாம். இந்த குழு வந்து முக்கிய பரிந்துரை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அரசமைப்போட 263 ஆர்டிகல் 263 அப்படிங்கிறது உடனடியாக நீங்கள் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 263 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிக டைம் வந்து கேட்டிருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படின்னு சொல்லிட்டு, மாநிலங்களுக்கு இடையான குழு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 263. இதனோட தலைவராக வந்து யார் இருக்கணும் அப்படின்னா பிரதமர் வந்து பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி வந்து சொல்கிறாங்க. மாநில முதல்வர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக பணியாற்ற வேண்டும். இந்த குழுவில் உறுப்பினர்களாக யார் இருப்பாங்க? மாநிலத்தோட முதல்வர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த CM நியமிப்பாங்க இல்லையா, அந்த உறுப்பினர் வந்து இதில் பணியாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களுக்கு இடையான குழுவிடம் அதிக அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து பரிந்துரைக்குது. பாதுகாப்பு, வெளியுறவு, இந்த 2 அதிகாரத்தை தவிர நீங்கள் மற்ற அதிகாரத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை செயல்படுத்துறீங்க இல்லையா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையான குழுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஆலோசித்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. உறுப்பு 256 அப்புறம் 257 இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நீக்கணும். இந்த உறுப்புகள் எல்லாமே மாநில உரிமைகளை வந்து பாதிக்குது, அவைகள் நீக்கி மாநில உரிமைகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிறது பரிந்துரை வந்து செஞ்சாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதர அதிகாரங்கள் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு படிக்கணும்ல. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பட்டியலில் இல்லாத ஒரு சில இதெல்லாம் வந்து வரும். அந்த அதிகாரம் இப்போ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் மாநில அரசுக்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. பகுதி 18 உறுப்பு 356 மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கவனமாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது எமர்ஜென்சி தான், ஒன்றும் இல்லை, ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கு இல்லையா, அதுதான். மாநில அரசோட, சரிங்களா, மாநில அரசு முற்றிலும் வந்து சீர்குலைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கடைசி ஆயுதமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 356 வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இந்த உறுப்பை நீங்கள் மாநிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை கேட்டுக்கிறாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அனைத்து இந்திய பணிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது தன்னோட பரிந்துரை அப்படிங்கிறது சொன்னிச்சு. மத்திய அரசுக்கு சாதகமாக மாநில அரசுகளுக்கு எதிரான அனைத்து இந்திய பணிகளும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. மத்திய அரசுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எதிராகவும் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாத்தையுமே வந்து நிராகரித்தாங்க இவங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து முக்கியமாக இந்திய ஆட்சி பணி, IAS இருக்காங்க இல்லையா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்த பணி எல்லாமே வந்து இந்திய பணிகளை அரசமைப்பிலிருந்து நீக்குவதற்கு ராஜமன்னார் குழு வந்து பரிந்துரைச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கூற்று காரணம்லாம் கேட்பாங்க. இது வந்து தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஆனால் இவங்க இப்படி தான் பரிந்துரைச்சிருக்காங்க. அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பிலிருந்து, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்தே நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதிகாரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட இருந்து மாநில அரசாங்கத்திற்கு வந்து அதிக அளவில் வந்து மாற்றி தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். வரி, சுங்கவரி போன்றவற்றை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும். நிதி ஆதாரம் தான் மாநில உரிமைகளோட அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து கருதிச்சு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் வந்து போட்டிருந்திருப்பாங்க. 1966 ஒன்றும், அதுக்கடுத்து 2005 வந்து ஒன்று போட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா. இது எதுக்கு அப்படின்னா நம்ம இந்திய அரசாங்கத்தோட பொது நிர்வாகத்தை மறு ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு குழு தான் வந்து இந்த
நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 யாரோட தலைமையில் நியமிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மொராஜி தேசாயோட தலைமையில் வந்து நியமிக்கப்பட்டுச்சு. சரிங்களா. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மொராஜி தேசாய் வந்து தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கும். பின்னாடி அனுமந்த் ராய் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா பொது சேவையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொது சேவையில் செயல்திறன் மற்றும் ஒருமைப்பாட்டின் மிக உயர்ந்த தரத்தை வந்து உறுதிப்படுத்துறதோட அவசியத்தை கருத்தில் கொண்டு இது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அரசாங்கத்தின் சமூக மற்றும் பொருளாதார கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கும் நிர்வாக அமைப்பை மேம்படுத்துவதற்கும் வந்து பரிந்துரைச்சிச்சு. சரிங்களா. இதுவும் வந்து முக்கியமானது. அடுத்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2005. இது வீரப்ப மொய்லியோட தலைமையில் வந்து அமைக்கப்பட்ட குழு தான் இந்த இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறது. பொது நிர்வாக அமைப்பை மறுசீரமைப்பதற்கான விரிவான வரைபடத்தை தயாரிக்க இது வந்து அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா. ஒரு பிளான் போட்டு கொடுக்கறதுக்காக வந்து அமைக்கப்பட்ட குழு தான் இந்த இது. சரிங்களா. அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும் நாட்டிற்கு செயல்திறன் மிக்க பதிலளிக்கக்கூடிய பொறுப்புணர்வு, நிலையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை அடைவதற்கான நடவடிக்கைகளை வந்து பரிந்துரைச்சது. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான். சரிங்களா. அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் பரிந்துரையெல்லாம் வந்து கொடுத்துச்சு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 15 பகுதிகளாக தனது அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 பாட்டாக வந்து தன்னோட அறிக்கை அப்படிங்கிறது சமர்ப்பிச்சிச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தோட முக்கியத்துவம் வந்து பார்க்கணும். பொது நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதனோட கொள்கைகளை எப்படி வந்து நம்ம திறம்பட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்திருக்கு. பொதுமக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதை நோக்கமாக வந்து கொண்டிருக்கு. அப்புறம் ஊழலை கட்டுப்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் வந்து இந்த நிர்வாக சீர்திருத்த குழு அப்படிங்கிறது உதவுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கார்கில் கமிட்டி வந்து பார்க்கலாம். இந்த கார்கில் ஆணையம் அப்படிங்கிறது பஞ்சாயத்துகளுக்கு, லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்சாயத்து அதுக்காக நிதி ஒதுக்கீடு வந்து செய்யணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாநில நிதி ஆணையத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வந்து கொடுத்துச்சு. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொள்கை மற்றும் திட்டங்களுக்கான குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிங்களா. இது 1988 வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அமைச்சாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா VN கார்கில் அப்படிங்கிறவரோட தலைமையில். அவ்வளோதான். நம்ம வந்து 23 கமிட்டி அப்படிங்கிறது நம்ம முடிச்சாச்சு. அடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம சந்திப்போம். நன்றி.